பேசி நல்லா பழகிட்டேன். இதுக்குத்தான் அவன் புருஷன் உங்ககிட்ட வாழாம இங்க விட்டு வச்சிருக்கான். என்ன இருந்தாலும் அம்மாவை எதிர்த்து பேசலாமா? நீ உங்க அப்பா கிட்ட ரொம்ப ஒழுங்கா நடந்துட்டு இருக்கியோ? சரிதான். ஒரு போட்டோல கூட நீ ஒழுங்கா சிரிக்கவே இல்லை. பாரு பாருங்க. இனி கொஞ்ச நாள் போன நான் யார் முகத்திலுமே மிழிக்க முடியாது. ஏன், என்னாச்சு? உங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லமா? அப்படியா? அதுக்கு ஒரு வழி பண்றேன். ஏன்னா நாம கல்யாணம் பண்றது கொஞ்சம் நாள் ஆகும். நீங்க சொல்ற வழிதான் நான் கேட்டாகணும். இங்க பாரு, எதா இருந்தாலும் நான் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். நீ வா வாண்ணா. ஏண்டி இப்பதான் வேலை முடிஞ்சதா? ஆமா. ஏண்டி போய் சொல்ற? அப்படித்தான் வச்சுக்க பார், ஒழுங்கா இரு. அதுதான் எப்பவும் நல்லது, தெரியுதா? நீ சொல்ற, உன்னை பார்த்தாலே தெரியுது. வாய மூடு. மீரா, 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 எதுக்குடி உனக்கு? சொல்லுடி. வேலைக்கு போறேன்னு சிங்காரிச்சுட்டு போறது எதுக்கு தானா? கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு எதுக்குடி? சொல்லுடி. பாவி, உன்னை என்ன பண்ணலாம்? பாடி வெளியே. என்ன குளிச்சல்? அவளை ஏன் அடிச்ச? தப்புதான். காக்கடைய குத்தகைக்கு வாங்கிட்டு அதுல புரள்ற பள்ளி அடிக்கிறதுல என்ன லாபம்? உன் தங்க உன்னை மாமனாக்க போற. அப்பாண்டமா பழி சுமத்தி உத்தமையாக பாக்குறியா? ரமணி, நான் உத்தமி ஆகணும்னு பாக்கல, அவ உத்தமையா இருக்கணும்னு பாக்குறேன். ஏண்டி மீரா, அது சொல்றது உண்மையா? நீங்களுக்கு சொல்லப்பா உன் மருமகளை. ஒரு பொண்ணு கெட்டு போயிட்டா நிரூபிக்கிறது ரொம்ப சுலபம். அவ கெட்டு போகலே நிரூபிக்கிறது அவளுக்கே கஷ்டம். கேட்டு பாரு அருமை தம்பியோட யோகிதையே. எங்க யோகிதை பத்தி பேச உனக்கு என்ன யோகிதை இருக்கு? நீ என்ன ஊரறிய பெத்தவன் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தவளா? அன்னைக்கு நீ முழுங்கிற மாத்திரையதான் இன்னைக்கு இவன் முழுங்குறா. சும்மா இருப்பா, இவன் ஒழுங்கு. முன்ன சொன்ன உனக்கு இப்படி பிடிச்சது. அப்படித்தானே நீ என் தங்கையை சொன்னா எனக்கும் இருக்கும். எங்க அண்ணனும் செத்தாச்சு, உன் உறவு அருந்தாச்சு. ஏ ரமணி, சோறு போடுற தெய்வண்டாவ. சோறு போடுறவெல்லாம் தெய்வம் தான். கூடக்கார ஆயாவுக்கு கோயிலை கட்டணும். யார் போட சொன்னது? வெளியே போ சொல்லு. நான் போடுறேன். அளவுக்கு நம்ம குடும்பத்து மேல இருக்கிற பொறுப்பு என்னன்னு புரியாம பேசாதரா. அப்படியே வந்து குடும்பத்து மேல பாசமும் பொறுப்பு உள்ளவளா இருந்தா பசியும் பட்னியுமா கஷ்டப்பட்டவன் அப்ப ஏன் பணம் காசு கொடுத்து உதவல? ராமு சத்த கையோட அவ அப்பா வந்தாரா இல்லையா? பணம் வேணுமான்னு கேட்கல. அப்ப இவ ஏன் வேணும்னு சொன்னா? நாம அதை அனுபவிக்க கூடாதுங்கிற கெட்ட எண்ணம். எனக்கும் வேலை கிடைக்க போகுது. இவன் படிச்சவன் தானே, என்ன பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. எல்லாம் என் தலைவிதி. ஏண்டி என் வயசுல வந்து பிறந்த? எங்கேயாவது செத்து தொலைஞ்சிருக்க கூடாது? ரிப்பன் வாங்குற, பவுடர் வாங்குறேன்னா இப்ப மானத்தையே வாங்கிட்டாரான்னு கேள்வி. நான் அப்பவே படிச்சு சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப நீங்களே கேளுங்க, எல்லாத்தையும் கேளுங்க. அம்மானு இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறாளே, என்ன ஏதுன்னு நீயே கேளுமா, கொஞ்சம் கேளுமா. நீங்கதான் ரமணியா? ஆமா. இன்னைக்கு எம்பி வரமாட்டாரு, உங்களை வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு. அட்ரஸ் தெரியாத? இருங்க. தேங்க்யூ. என்ன வேணும்? ஐயா இருக்கிறா? ஐயா வருவார்.
இன்டர்வியூக்கு வந்திருக்கிறது என்கிட்டதான். அப்பா அம்மா சௌக்கியமா? அணுவை பத்தி ஏன் விசாரிக்கலன்னு நினைக்கிறியா? அவளை பத்தி நான் விசாரிக்கலன்னு கூட அவ எப்பவும் என் நெஞ்சில நிறைஞ்சிருக்கா. அதோப்பா, அவ சின்ன வயசுல டான்ஸ் கத்துக்கும் போது அவ பூஜைக்காக வாங்கினது. உள்ளவா, இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் அவ ஆசைக்காக வாங்கினது. இதோப்பா, அவள் நடந்து வந்த காலங்கள். இதெல்லாம் அவ விளையாடினது. வா உள்ள. இதெல்லாம் அவளோடதுதான். பாத்தியாடா அணுவோட அந்தஸ்து. இங்கே உள்ள ஒவ்வொரு துரும்பும் அணுவோடது. கணவன் விட்டு போன கடமைகளை செய்ய கஷ்டப்படவிடாவ அணுவைய மகன் சொல்றதுக்கு பெருமைப்படா. அவளையாடா அடிச்சே. சுண்டு விரல் அளவு கூட இல்ல, நீ மகளை அடிச்சே. எழுந்திரு. உனக்கு சின்ன வயசு, உலகம் தெரியாத பையன். நீ போகலாம். தம்பி, நாளைக்கு என்ன ஆபீஸ்ல வந்து பாரு. இப்போது வரமா அவனுக்கு புரியுது. அதுவே என்ன கேட்காம வெளியே எங்காவது கால் எடுத்து வச்ச மூஞ்ச பேத்துருவேன். ஜாக்கிரதை. என்ன வேணும்? ராஜேந்திரன். யாரு? முதலாளி ராஜேந்திரன். அந்த பக்கம் போய் பாருங்க. முதலாளி ராஜேந்திரன் போயிட்டாரு. என்னடா ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன விஷயம். சொல்லுடா, கமான். நான் ஒரு பொண்ணுகிட்ட பழகினேன். அதுக்கு என்ன வருத்தப்படுற? அதுக்கு இல்ல. பின்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாளா? இல்ல, இப்போ பிரெக்னண்டா இருக்கா. என்ன செய்யறதுன்னு தெரியல. இதுக்கு ஏன்டா வருத்தப்படுற?